ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்துட்டு வீட்டுக்கு வர சொல்லி நைட் டிஃபன் ஒரு நாள் கொடுத்துருந்தோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறோங்க. அன்றைக்கி நைட் நான் காலேஜ் போயிட்டு வந்ததையுமே வந்துட்டு சரி ஈவினிங்லேருந்து செய்ய ஆரம்பித்தேங்க. குருமாவுக்கு தாளித்து விட்டுட்டு பக்கத்துலேயே வந்துட்டு புளிச்சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் தாளித்து விட்டுக்கிறேன். இப்போ குருமாவுக்கு வந்துட்டு அரைக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தேங்காய், சட்னிக்கல்லை, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கூடவே இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இது எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து அரைச்சி வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம தேங்காய் சட்னிக்கும் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ தக்காளி குருமா செய்கிறதுக்காக வெங்காயத்தை எல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறமா கூடவே தக்காளி ஒரு 4-5 நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாங்க. இப்போ நம்மளோட மெனு என்னென்னா இதுக்கு பூரி, சப்பாத்தி, ரோலுங்க. அதுக்கப்புறம் குருமா செஞ்சுருக்கலாம். அப்புறம் சட்னி, தேங்காய் சட்னி, புளிச்சட்னி இதெல்லாம் செய்யலான்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தோம். இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேங்க, குருமா எப்படி செய்கிறதுன்னு. அதையும் பார்த்து செஞ்சுக்கலாம். இன்றைக்கி இப்போ நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு. சட்னி, புளிச்சட்னிக்கான வதக்கலும் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை ஆறுனதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ புளிச்சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சோண்டு மட்டும் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அதை அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அப்படியே செய்யவே நான் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம கேசரி, பைனாப்பிள் ஃப்ளேவர் போட்டு ஆட் பண்ணி கேசரி செஞ்சு வச்சுருக்கோம். மேலால் பார்த்துட்டோம் அப்படின்னா பாதாம் நல்லா துருவனது இருக்குதுங்க, அதையும் போட்டு வச்சுருக்கோம். கூடவே பார்த்துட்டோம் அப்படின்னா மக்காச்சோளம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரிம்மா இதில் வச்சு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சுக்கலான்னு அதை உரிச்சிட்டு இருந்தது. ஸ்வீட் கார்னும் இருந்துச்சு தனியாக. கூடவே பானிபூரி கொஞ்சம் அதையும் ரெடி பண்ணி தனியாக போட்டு கலக்கி வச்சுக்கலாங்க. அடுத்ததாக பால் காய வச்சிட்ருக்குறோம். பால் காய வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் கேட்டிருந்தாங்க, அதனால் அதையும் காய வச்சுட்ருக்கோங்க. இப்போது சப்பாத்தி ரோலுக்காக நம்ம ஒரு ஸ்டஃப் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டஃப் பார்த்துட்டோம் அப்படின்னா வெஜிடபிள் ஸ்டஃப் தாங்க. கோஸு, கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்டஃப் ரெடி பண்ணியிருக்குதுங்க. இது வெஜிடபிள் ஸ்டஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட்டாணி ஊறப்போட விட்டுட்டோம், இல்லைனா அதையும் சேர்த்து செஞ்சுருக்கலாம். இப்போ தக்காளியும் சின்ன சின்னதாக எடுத்து கட் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குதுங்க. தக்காளி சந்தகை வறுக்கிறதுக்காக இந்த சைடு ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. சந்தகை இன்றைக்கி வெளியே தாங்க வாங்கியிருந்தோம். வீட்டில் செய்கிறதுக்கு நேரம் இல்லை, சரி வெளியே வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு 4 பேக்கெட் வாங்கியிருந்துச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கூடவே தக்காளி எல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறமா நம்ம சந்தகை பேக்கெட்டையும் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சுங்க. மேலே மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். இப்போ நமக்கு தக்காளி சந்தகையும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா கார்ன், அதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துட்டேன். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்கிற ஸ்வீட் கார்ன் அதையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக வேணால் உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இது ரெடி ஆனதையுமே ஒரு கப்பில் போட்டு நல்லா மேலாப்பில் தேன் ஊற்றி பெப்பர் பவுடர் போட்டு சாப்பிட்டோம்னா இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு டைம் நம்ம கோயிலுக்கு போயிருக்கிறப்ப அது இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க ஒரு ரோட் சைட் கடைகளில். அதில் டேஸ்ட் பிடிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கார்ன் தனியாக வெங்காயமும் உப்பு, அதுக்கப்புறம் தக்காளி மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. அது வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்காக லைட்டாக பெப்பர் பவுடர் கூட மேலே போட்டுட்டோம். தாளிக்காமல் அப்படியே செஞ்சுக்கலான்னு அதையும் தனியாக எடுத்து வச்சுருக்கு. கூடவே இப்போ இட்லியும் ஊற்றிடலாம். இட்லி ரெடி ஆனதுக்கப்புறமாவே சப்பாத்தியும் ரெடி பண்ணிட்டோங்க. சப்பாத்தி ரெடி பண்ணதையுமே ரோல் ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கு. சட்னியும் ஆல்ரெடி தேங்காய் துருவி வச்சுருக்காண்டி அரைச்சி வச்சாச்சு. மக்காச்சோளத்தையும் நல்லா ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சுட்டோங்க. செய்ய அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டங்காட்டி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுங்க. இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸ்டஃப், அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சப்பாத்தி எடுத்து போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் சாஸ் அதில் ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் ஆல்ரெடி டொமேட்டோ சாஸ் இருந்துச்சு, அதை வச்சு கொஞ்சம் ஊற்றி லைட்டாக சப்பாத்தி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஸ்டஃப் எடுத்து சென்டரில் வச்சுட்டோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சென்டரில் ஸ்டஃப் வச்சுட்டு அப்படியே நம்ம ரோல் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டாக வருங்க. புதுசாக கல்யாணமான தம்பி 2 பேர்த்த கூப்பிட்ருந்தாங்க, அதனால் அவங்க 4 பேர்.
அப்புறம் மொத்தமாக பார்க்கும்போது ஒரு 10 பேர் இருந்தாங்க. 10-12 பேர் இருந்தோம். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரோல் ரெடி பண்ணிடலான்னு ஃபுல்லாமே ரெடி பண்ணி ஃபஸ்ட்டே எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோமுங்க. ரொம்பவே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு நம்ம டின்னர் செஞ்சுருந்தோம். எல்லோரும் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டவங்களும் ரொம்பவே சூப்பராக இருக்குந்தாங்க சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி டே வந்துட்டு ஓரளவுக்கு அப்படியே நல்லாவே போச்சுன்னு சொல்லலாம். எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சுங்க. பணியாரமும் கூட சுட்டிருந்தோம். எங்கள் அத்தையும் மாமாவும் வந்திருந்தாங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சித்தி தான் பணியாரெல்லாம் ஊற்றிட்டுருந்தாங்க. அப்படியே எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இன்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.